Good morning students, have a nice day. This video for Hindi Diploma தமிழ் வழி பாடத்திட்டம். படே பாயி சாஹப் அண்ணன் வினாவிடை பார்க்க போகிறோம். பாடத்துடைய பெயர் படே பாயி சாஹப் அண்ணன். प्रश्न 1, बड़े भाई साहब के व्यक्तित्व की विशेषताएं बताइए சொல்லுங்கள். व्यक्तित्व की विशेषताएं ஆளுமை பண்புகள், அண்ணனுடைய ஆளுமை பண்புகளை சொல்கிறாங்க. उत्तर विडை, बड़े भाई साहब जल्दबाजी में काम करना पसंद नहीं करते थे. जल्दबाजी मतलब அவசரமாக வேலை செய்வது. காம் கர்னா பசந்த் நஹீன் கர்த்தே தே பிடிக்காது. அண்ணனுக்கு அவசரமாக வேலை செய்கிறது பிடிக்காது. वे उपदेश की कला में निपुण थे. उपदेश की कला मतलब உபதேசம் செய்யும் கலைகளில் அவர் நிபுணர். அவர் சரியான முறையில் உபதேசம் செய்வார் தம்பிக்கு. वे छोटे भाई को सही राह दिखाना अपना कर्तव्य समझते थे. कर्तव्य मतलब கடமை. அவர் சஹி ராஹ் திகானா சரியான வழிகாட்டுதல், தன்னுடைய தம்பிக்கு சரியான வழிகாட்டுதலை தன்னுடைய கடமையாக எண்ணினார். प्रश्न 2, अंग्रेज़ी पढ़ने के बारे में बड़े भाई ने अपने छोटे भाई से क्या कहा. அண்ணன் தம்பி கிட்ட என்ன சொன்னார்? अंग्रेज़ी पढ़ने के बारे में ஆங்கிலம் படிப்பதை பற்றி அண்ணன் தம்பி கிட்ட என்ன சொன்னாங்க? उत्तर பதில், अंग्रेज़ी पढ़ना कोई हसी खेल नहीं है. ஆங்கிலம் படிப்பது எளிதல்லன்னு சொல்கிறாரு. हसी खेल எளிமையானது. कोई भी ऐसे ही अंग्रेज़ी नहीं सीखता. யாராலையும் எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியாது. इसके लिए இதற்காக मेहनत करनी पड़ती है. கடுமையாக உழைக்க வேண்டும், முயற்சி செய்யணும் அப்படி சொல்கிறாரு. प्रश्न 3, फेल होने पर बड़े भाई का उदास होना. ஃபெயில் ஆகிடுறாங்க தம்பி, அதை பார்த்துட்டு அண்ணனுக்கு உதாஸ் கவலையாயிடுது. சோட்டே பாய்க்கோ கைசே லகா. அண்ணனுடைய உதாஸை பார்த்த சோட்டே பாய்க்கு என்ன தோணுது, அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. உத்தர் பதில், படே பாய்க்கோ உதாஸ் தேக்கர். அண்ணனை கவலையோடு பார்த்த சோட்டே பாய் தம்பி கே மண்மே உன்கே பிரதி அவருக்காக அண்ணனை நினச்சி அவருக்காக சகானுபூத்தி உட்பண்ண இரக்கம் பிறக்குது. நம்ம அண்ணன் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வச்சாரே, நம்ம ஃபெயில் ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருடைய மனதிற்குள் இரக்கம் பிறக்கின்றது. உன்கேலியே புரா சோச்னா அச்சா நஹின் லகா. அவருக்கு கெடுதல் நினைக்கிறது இவருக்கு நல்லா இல்லை, பிடிக்கல, தம்பிக்கு பிடிக்கல. நம்ம அண்ணனுக்கு எதிராக நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது. கெடுதல்னால் என்ன? அண்ணன் படிக்க வைக்கிறாரு, நம்ம படிக்கணும். சரியாக படிக்கலைன்னா அதை நம்ம அண்ணனுக்கு செய்கிற துரோகம், நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பிரசன்ஷா, இஸ் கஹானிக்கா சந்தேஷ் கியா ஹை. இந்த கதையில் என்ன செய்தியை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தர், ரட்னே சே அச்சா சமஜ்கர் படனா ஹோத்தா ஹை. ரட்னே சே மனப்பாடம் செய்வதை விட அச்சா சமஜ்கர் படனா நன்றாக புரிந்து கொண்டு படிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சா சமஜ்கர் படனா ஹோத்தாக. நீங்கள் மனப்பாடம் செய்த விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னு சொல்கிறாங்க. படாய் இலிக்காய் கே சாத், படிப்போடு சேர்த்து கேல் கூத்வி மகத்துவபூர்ண, விளையாட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜீவன் கா அனுபவம் படாயி சே கம் மகத்துவபூர்ண நஹின் ஹை. வாழ்க்கையின் பாடம் என்பது படிப்பை விட கம்மியான அனுபவம் கிடையாது. படிப்பை விட வாழ்க்கையின் அனுபவம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னதோட படிச்சிடலாம். வினாவிடை. प्रश्न 1, बड़े भाई साहब के व्यक्तित्व की विशेषताएं बताइए. उत्तर, बड़े भाई साहब जल्दबाजी में काम करना पसंद नहीं करते थे. वे उपदेश की कला में निपुण थे. वे छोटे भाई को सही राह दिखाना अपना कर्तव्य समझते थे. प्रश्न 2, अंग्रेज़ी पढ़ने के बारे में बड़े भाई ने अपने छोटे भाई से क्या कहा. उत्तर, अंग्रेज़ी पढ़ना कोई हंसी खेल नहीं है. कोई भी ऐसे ही अंग्रेज़ी नहीं सीखता. इसके लिए मेहनत करनी पड़ती है. प्रश्न 3, फेल होने पर बड़े भाई का उदास होना छोटे भाई को कैसे लगा. उत्तर, बड़े भाई को उदास देखकर छोटे भाई के मन में उनके प्रति सहानुभूति उत्पन्न हुई. उनके लिए बुरा सोचना अच्छा नहीं लगा.
प्रश्न 4, इस कहानी के संदेश क्या है? उत्तर, रटने से अच्छा समझकर पढ़ना होता है। पढ़ाई लिखाई के साथ खेल कूद भी महत्वपूर्ण है। जीवन का अनुभव पढ़ाई से कम महत्वपूर्ण नहीं है। धन्यवाद।